வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். 2 விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை, அதில் கருப்பட்டி சேர்த்து பண்ணியிருக்கேன். அடுத்து பூரண கொழுக்கட்டை, அதை டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இலையில வச்சு நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுக்கிடுங்க. அடுத்து கருப்பட்டி 250 கிராம், 3 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், கூடவே ஒரு 4 ஏலக்காய். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து பச்சரிசி மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி எடுத்துக்கிடுங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பாகு காய்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிடுங்க. கொழுக்கட்டை எல்லாம் பிடிச்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நமக்கு சுவையான கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம இதில் கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நம்ம பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிடுங்க. தேங்காய் துருவல் எடுத்துக்கிடுங்க. கூடவே உங்களுடைய தேவைக்கேற்ப சுகர் எடுத்துக்கிடுங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் பொரிக்கடலை சேர்த்துக்கிடுங்க. கூடவே ஒரு 4 ஏலக்காயும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது பொரிக்கடலை மாவு ரெடி. ஒரு கிளாஸில் சுடு தண்ணீர் எடுத்துக்கிடுங்க. அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுடு தண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது பூரணம் செய்கிறதுக்கு பொரிக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிடுங்க. உங்களுடைய தேவைக்கேற்ப சுகர் சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நீங்கள் பூரணம் இன்னொரு முறையில் கூட செய்யலாம். நீங்கள் பாசிப்பருப்பு வேக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம்.
வாழை இலையில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரட்டும். இப்போ நம்ம இதில் பூரணம் வைக்க போகிறோம். இலையை மடிச்சிட்டு அந்த எட்ஜு சைடு மட்டும் அழுத்தி விட்டுருங்க. 3 சைடு அழுத்தி விட்டாலே போதும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ நமக்கு சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி. இப்போ நமக்கு சுவையான 2 விதமான கொழுக்கட்டை ரெடி. இது ஈஸியான முறையில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.